இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிறதுல இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இயேசு கிறிஸ்து உபவாசத்தில் இருக்கும் பொழுது பட்ட சோதனை குறித்து அவ்வளவு அழகாய் பேசுகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வனாந்தரம் கடுவெள்ளி பூ பூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு பேசுவாரு பாருங்க. ஒரு ஆள் அந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது. கலைஞர் அவர்கள் பைபிள் அவ்வளவு தெரியும், எல்லாருக்கும் அவ்வளவு தெரியும். நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, கண் சரியா இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும் அப்படி ஒரு நிகழ்ச்சியில பேசுவார். எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள் இயேசுதான் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு அறிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் அவருடைய ஆடுகளா? இவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளா? எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள, முஸ்லிம்ஸ்ல ஏற்றுக்கிறாங்க. ஈசா நபியே திரும்பி வருகிற ஒரு நபி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, எல்லாருக்கும் இயேசு மேல ஒரு பாசம் இருக்கிறது. ஆனால் எவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள்? இந்த வசனம் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன விசுவாசம் இது? இயேசு நல்லவருங்கிற விசுவாசம் அல்ல, இயேசு வல்லவருங்கிற விசுவாசம் அல்ல, இயேசு அன்பானவருங்கிற விசுவாசம் அல்ல. என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக சிலுவையிலே என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த விசுவாசம்